வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்ச உடனே காரத்துக்கு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு தான் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஒரு 5-6 பூண்டு பல் தட்டி சேர்த்துப்போம். வாசத்துக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நைஸாக அரிஞ்சு சுத்தம் பண்ணின முளைக்கீரையை சேர்த்துப்போம். முளைக்கீரையை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா சுருளை வதக்குவோம். கீரையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம தண்டு சேர்த்துருப்போம். தண்டு சேர்க்கலன்னா பிரச்சனை இல்லை. தண்டு வெட்டி போட்டால் அது கொஞ்சம் லைட்டாக வேகணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. தண்டு வேகிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். கீரை தண்டு நல்லா வெந்துருச்சு. தெளித்தது 1 ஸ்பூன் தண்ணி தான், நிறைய விட்டுறக்கூடாது. இப்போது அதில் தேங்காயை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பிரட்டிடுவோம். அவ்வளோதாங்க, அருமையான கீரை பொரியல் தயார். எளிமையான முறையில் நீங்களும் செய்யலாம். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.